தமிழகத்தில் நாளை 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பின்படி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கன முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் நாளை மறுநாள் தென் தமிழகத்தின் அநேக இடங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதன்படி குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் வரும் 22ஆம் தேதி வரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் கனமழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் சூறைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 2 தினங்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சூறைக்காற்றும் வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. இதனையடுத்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்க்கவும், இடி மின்னலின் போது மரங்களுக்கு கீழ் நிற்பதை தவிர்க்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். 1077 உள்ளிட்ட அவசரகால தொலைபேசி எண்கள் 24 மணி நேரமும் செயல்படும் என்றும் ஆட்சியர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் ஸ்ரீராம் நகர், கோட்டையூர், கோவிலூர், பாதரக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு, கோடியக்கரை, ஆயக்காரன்குளம், கரியாப்பட்டினம், வாய்மேடு, தானிக்கோட்டகம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கிய நிலையில் வெளிச்சம் குறைவாக இருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே சென்றனர். மானாவாரி பகுதியில் சம்பா சாகுபடிக்கு இந்த மழை ஏற்றது என்று விவசாயிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. வடகிழக்கு பருவமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 வாரத்திற்கு முன்பு மழை பெய்தது. மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் 1 வாரமாக வெயில் அடித்தது. இந்த நிலையில் தக்கலை, கல்லுவிளை, அழகிய மண்டபம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மதியம் மழை பெய்தது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. சம்பா நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை, உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விடுத்திருக்கும் அறிவிப்பில் தமிழகத்தில் 26.25 லட்சம் ஏக்கர் பரப்பில் சம்பா நெற்பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், தற்போது வரை 6.27 லட்சம் விவசாயிகளால் 15 லட்சம் ஏக்கர் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மாவட்டங்களில் தொடர் மழையால் சம்பா நெல் நடவு பணிகள் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் சம்பா நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனை விவசாயிகள் பயன்படுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்கம் விலை முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரம் பெரும் ஏற்றத்தை சந்தித்தது. கடந்த 8ஆம் தேதி சவரனுக்கு 90,400 ரூபாயாக இருந்த தங்கம் கடந்த 13ஆம் தேதி வியாழக்கிழமை 95,200 உயர்வு கண்டது. அதாவது 4 நாட்களில் சவரனுக்கு 4,800 ரூபாய் உயர்வு கண்டது.
அதன் பிறகு விலை குறைய தொடங்கியது. சனிக்கிழமை நிலவரப்படி தங்கம் சவரனுக்கு 92,400 ரூபாயாகவும் கிராம் 11,550ஆகவும் உள்ளது. மொத்தமாக முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரம் தங்கம் 2,000 ரூபாய் ஏற்றத்தில் உள்ளது. வெள்ளி விலையும் இந்த வாரம் ஏற்றம் கண்டது. கடந்த 8ஆம் தேதி கிலோவுக்கு 1,65,000 இருந்த வெள்ளி விலை கடந்த 13ஆம் தேதி 1,83,000 ஏற்றம் கண்டது. அடுத்தடுத்த நாட்களில் சரிவு கண்டது. சனிக்கிழமை நிலவரப்படி 1 கிலோ வெள்ளி 1,75,000 ரூபாயாகவும் கிராம் 175 ரூபாயாகவும் உள்ளது. மொத்தமாக முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரம் வெள்ளி கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 30 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பேட் செய்வதற்கு கடினமான ஆடுகளத்தில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 159 ரன்னுக்கும் இந்தியா 189 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. தென்னாப்பிரிக்கா 2ஆம் இன்னிங்ஸில் 153 ரன் மட்டுமே எடுத்த நிலையில் அடுத்து ஆடிய இந்தியா விக்கெட்டுகளை மளமளவென பறிகொடுத்தது. இறுதியில் இந்திய அணி 93 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியடைந்தது. காயம் காரணமாக சிகிச்சை பெறும் கேப்டன் கில் பேட் செய்யவில்லை. இந்தியா தரப்பில் வாஷிங்டன் சுந்தர் 31 ரன் எடுத்தார். தென்னாப்பிரிக்கா சைமன் ஹார்மர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் 2 டெஸ்ட் தொடரில் 1-0 என்ற கணக்கில் உலக சாம்பியன் தென்னாப்பிரிக்கா முன்னிலை பெற்றுள்ளது. நடிகர் சிலம்பரசன் தனது காரில் அமர்ந்தபடி பள்ளி குழந்தைகளுக்கு கை காட்டிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. காரில் நடிகர் சிலம்பரசனை பார்த்த பள்ளி குழந்தைகள் மகிழ்ச்சியில் கத்தத் தொடங்கினர். உடனே காரில் இருந்தபடியே கண்ணாடியை இறக்கி குழந்தைகளை நோக்கி கையசைத்தார். அந்த வீடியோவை சிலம்பரசன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் முற்போக்கு புத்தக காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். ஒவ்வொரு அரங்குக்கும் சென்று பார்வையிட்டதோடு அங்கிருந்த சில புத்தகங்களையும் முதலமைச்சர் வாங்கிச் சென்றார். அப்போது துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் உடன் இருந்தார். திமுக இளைஞரணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அறிவு திருவிழாவின் புத்தக காட்சி இன்றோடு நிறைவடைகிறது. எஸ்ஐஆர் பணிகளில் திமுக அரசு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் பல்வேறு முறைகேடுகள் நிகழ்த்தப்படுவதாகவும் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே திங்கட்கிழமை நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் கனமழை எச்சரிக்கை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் நடக்கும் குளறுபடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் தவிக பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் குளறுபடிகள் நடப்பதாக கூறி தவிகவினர் கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் மதுரை பழங்கானத்தில் கட்சி நிர்வாகி நிர்மல்குமார் தலைமையிலும் கோவையில் அருண்ராஜ் தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மூலம் வாக்குரிமையை பறிக்க முயற்சிகள் நடப்பதாக தவிக பொதுச் செயலர் என் ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மூத்த நிர்வாகிகள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தனர். எஸ்ஐஆருக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். தேர்தல் நேரத்தில் ஏன் அவசரமாக எஸ்ஐஆர் பணிகளை நடத்த வேண்டும் என தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் எஸ்ஐஆர் பணிகளை ஏன் இவ்வளவு அவசர கதியில் நடத்த வேண்டும் என்றும் வினவியுள்ளார். தவிக ஆதரவாளர்களுக்கு படிவங்கள் கொடுக்கப்படுவதில்லை எனவும் அருண்ராஜ் குற்றம் சாட்டினார். நாட்டில்
ஜனநாயக முறைப்படி தகுதியுள்ள வாக்காளர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கிடைக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா கூறியுள்ளார். எஸ்ஐஆர் படிவ விநியோகத்தை அரசியல் கட்சியினர் செய்வதாக எழும் புகார்கள் தொடர்பாக பதிலளித்த அவர், பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இதுபோன்ற முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு நெருக்கமானவரான திகழ்வதோடு காங்கிரஸை நவீனப்படுத்தும் சக்தி எனும் திட்டத்தின் மூளையாக செயல்படுகிறார். இவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து பேசியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்ததாக கூறப்படுவதில் உண்மையில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், கட்சியின் எந்தவொரு முடிவையும் காங்கிரசின் தேசிய தலைமைதான் எடுக்கும் என்று கூறினார். கரூர் சம்பவம் குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தவேக தலைவர் விஜயுடன் பேசியதாக வெளியான செய்தி வதந்தி என அக்கட்சி நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடன் ஒருபோதும் தவேக கூட்டணி அமைக்காது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி உறுதியாக இருப்பதாகவும் அதனை உடைப்பதற்கு இந்தியாவில் எந்த சக்தியும் இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போதிய கால அவகாசம் இல்லாததால் மட்டுமே எஸ்ஐஆர் இப்போது வேண்டாம் என திமுக எதிர்ப்பதாக கூறினார். அதே நேரம் இந்த விவகாரத்தில் திமுக மட்டுமே களத்தில் இறங்கி வேலை பார்ப்பதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் பிரதமர் மோடியின் கனவு பலிக்காது என்றும் திமுக கூட்டணி உறுதியாகவும் வலிமையாகவும் உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஒப்புதலின்றி மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என சொன்ன பிறகும் அதை பற்றி திரும்ப பேசுவது ஏன் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூரில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை திமுக எப்போதும் விட்டுக் கொடுத்தது இல்லை என்றார். உச்சநீதிமன்றம் அல்லது காவிரி நதிநீர் ஆணையம் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்று கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கக் கோரி பாமக சார்பில் நடைபெறவுள்ள போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 1327 நாட்கள் நிறைவடைந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பாமகவினர் நடத்தவிருக்கும் சிறை நிரப்பும் போராட்டம் 10-11 இருக்கக்கூடாது எனவும் அன்புமணி ராமதாஸ் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் வளர்ச்சி திட்டங்களுக்காக உலக வங்கி வழங்கிய 14,000 கோடி ரூபாய் கடனை கொண்டுதான் மகளிருக்கு தலா 10,000 ரூபாய் தரும் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக ஜன்சுராஜ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பீகார் தேர்தல் வெற்றிக்காக என்டிஏ கூட்டணி 5 மாதங்களில் 40,000 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளதாகவும் ஜன்சுராஜ் குற்றம் சாட்டியுள்ளது. இவ்வளவு செலவு செய்துவிட்ட பின் பீகார் பொருளாதாரம் மீளவே வழியில்லை என ஜன்சுராஜ் கட்சியின் தேசிய தலைவர் உதய்சிங் கூறியுள்ளார். தனது அக்கா மீதான குடும்பத்தினரின் குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சி தருவதாகவும் அவை தன்னை நிலைகுலைய வைத்துவிட்டதாகவும் தேஜ் பிரதாப் யாதவ் கூறியுள்ளார். இதற்காக தேஜஸ்வியை பீகார் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். தவறு செய்தவர்கள் அதற்கான பலனை அனுபவிக்க தொடங்கிவிட்டனர் என துணை முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான விஜயகுமார் சின்ஹா கூறியுள்ளார். ஆனால் இது குடும்ப விவகாரம் என்றும் இதுகுறித்து பேச எதுவுமில்லை என்றும் ராஷ்டிரிய ஜனதா தள மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற 243 பேரில் 218 பேர் கோடீஸ்வரர்கள் என்பது ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இவர்களில் ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்து 78 பேரும் பாஜகவிலிருந்து 77 பேரும் கோடீஸ்வரர்கள் ஆவர். ராஷ்டிரிய ஜனதா தளத்திலிருந்து 24 பேரும் லோக் ஜனசக்தி கட்சியிலிருந்து 16 பேரும் கோடீஸ்வரர்கள் ஆவர். தேர்வான அனைத்து வேட்பாளர்களின் மொத்த சொத்து மதிப்பு 2192 கோடி ரூபாய் ஆகும். இதில் பாஜக வேட்பாளர் குமார் பிரணாய் முங்கர் 171 கோடி ரூபாய் சொத்துக்களுடன் முதலிடத்தில் உள்ளார். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்று பரவி வரும் நிலையில் சபரிமலை செல்லும் பக்தர்கள் நீர்நிலைகளில் குளிக்கும்போது மூக்கிற்குள் நீர் செல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை அம்மாநில சுகாதாரத்துறை வழங்கியுள்ளது. மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் அதற்கான ஆவணங்கள் மற்றும் மருந்துகளோடு பயணிப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை யாத்திரை புறப்படும் முன் நடைபயிற்சி போன்ற எளிதான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கொதிக்க வைத்த நீரையே குடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மேற்கு வங்க ஆளுநர் மாளிகையில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஆயுதங்கள் வெடிமருந்துகளுடன் தங்கியுள்ளதாகவும் இதை ஆளுநர் ஆனந்த போஸ் அனுமதித்திருப்பதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு ஆளுநர் ஆனந்த போஸ் பதில் அளித்துள்ளார். தனது இல்லம் காலை 5 மணியிலிருந்து திறந்தே இருக்கும் என்றும் உள்ளே ஆயுதத்துடன் யாராவது பதுங்கி உள்ளார்களா என கல்யாண் பானர்ஜி நேரில் வந்து பார்த்துக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள பரப்பன அக்ரஹாரா சிறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அங்குள்ள கைதிகள் மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரப்பன அக்ரஹாரா சிறையில் உள்ள பயங்கரவாதி ஷாஹில் மன்னா உள்ளிட்ட கைதிகள் செல்போன்கள் பயன்படுத்தும் வீடியோ வெளியாகியிருந்தது. இதுகுறித்து சிறையில் ஆய்வு மேற்கொண்ட போது ஊழியர்கள் சிலர் கைதிகளுக்கு மொபைல், கஞ்சா வாங்கி கொடுத்ததை சக கைதிகள் வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டியது தெரியவந்துள்ளது. இதன் பின்னணியில் நடிகர் தர்ஷனின் ஆதரவாளரான தன்வீர் கவுடா இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் பனி சூழ்ந்த மலைச் சிகரங்களில் தங்கு தடையின்றி ஆயுதங்களை எடுத்துச் செல்ல ஏதுவாக மோனோ ரயில் போக்குவரத்தை இந்திய ராணுவத்தினர் தொடங்கியுள்ளனர். இமயமலையை ஒட்டிய காமிங் செக்டார் மலைப்பகுதியில் இரவு பகலாக எல்லையை பாதுகாக்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டு உள்ளனர். 16,000 அடி உயரத்தில் இருக்கும் இந்த போர்க்களத்தில் பொருட்களை கொண்டு செல்வதற்காக மோனோ ரயில் சேவையை கஜராஜ் கார்ப்ஸ் படைப்பிரிவைச் சேர்ந்த ராணுவத்தினர் தொடங்கியுள்ளனர். இந்தியாவில் 30,000 புதிய பைலட்டுகள் தேவைப்படுவதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தற்போது 834 பயணிகள் விமானங்கள் இருக்கும் நிலையில் 8,000 பைலட்டுகள் உள்ளதாக அமைச்சர் கூறினார். புதிதாக 1,700 விமானங்களை இந்திய நிறுவனங்கள் வாங்க உள்ளதாகவும் அப்போது 25,000 முதல் 30,000 பைலட்டுகள் கூடுதலாக தேவைப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் மருத்துவ செலவுகள் கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய நிதி அமைச்சகம் ஆலோசனை நடத்தியது. டெல்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மருத்துவமனைகள், காப்பீட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் அனைத்து மருத்துவமனைகளும் நிலையான சிகிச்சை நடைமுறையை ஏற்படுத்துமாறு நிதி சேவைகள் துறை செயலாளர் நாகராஜு கேட்டுக் கொண்டார். காப்பீடு பலன் பெறும் நடைமுறைகளை எளிதாக்கவும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க இந்தோனேஷியா விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசிய ராஜ்நாத், பிரதமர் மோடியால் உலகளவில் இந்தியாவின் கௌரவம் உயர்ந்துள்ளதாக கூறினார். முக்கிய பிரச்சினைகளில் இந்தியா என்ன கூறுகிறது என்பதை உலக நாடுகள் கூர்ந்து கவனிப்பதாகவும் முந்தைய காலங்களில் இந்த நிலை இருந்தது இல்லை என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். திமுகவை விட அதிமுக ஆட்சி காலத்தில் தொழில் வளர்ச்சி பெற்றது என எடப்பாடி பழனிசாமி நிரூபித்தார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயார் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சவால் விடுத்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 4.5 ஆண்டுகளில் திருப்பெரும்புதூர் பகுதியில் எத்தனை தொழிற்சாலைகள் வந்துள்ளன என அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக தனக்கு தெரியும் என்றார். திமுகவை விட்டுவிட்டு தனித்து போட்டியிட தயாரா என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சவால் விடுத்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் பாஜகவின் தேசிய மொழி பிரிவு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூட்டணி வைத்துக் கொண்டு திமுக அனைவரையும் ஏமாற்றுவதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். வார விடுமுறையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இதமான சூழல் நிலவியதால் குற்றாலம் பிரதான அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளது. சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாக குளியலில் ஈடுபட்டு அருவி கரையோரம் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பிரதான அருவி, ஐந்தருவி, சிற்றருவி மற்றும் புலி அருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வார விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் உதகையில் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இதமான காலநிலை நிலவுகிறது. குறிப்பாக தாவரவியல் பூங்காவில் காணப்பட்ட மூடுபனியின் தாக்கத்தை சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்தனர். குடும்பத்துடன் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் சிலர் ஆடல் பாடலுடன் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். படகு இல்லம், டால்பினோஸ், தொட்டபெட்டா போன்ற மற்ற சுற்றுலா தலங்களிலும் மூடுபனி இல்லாவிட்டாலும் குளிர்ந்த காலநிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து சென்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஒகேனக்கலில் அருவியில் குளித்தும் பரிசல் பயணம் சென்று அருவியின் அழகை கண்டு ரசித்தும் மீன் உணவு உண்டு மகிழ்ந்தனர். இதனால் மீன் அருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது.
மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற காவிரி துலா உற்சவ கடைமுக தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு செய்தனர். காவிரி துலா உற்சவத்தின் 10 நாட்கள் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. முக்கிய வைபவமான கடைமுக தீர்த்தவாரியையொட்டி காசி விஸ்வநாதர் சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் காவிரி வடக்கு கரையில் எழுந்தருளினார். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடினர். வார விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கடலில் புனித நீராடி நாழி கிணற்றில் குளித்துவிட்டு தெய்வ வழிபாடு செய்தனர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசன வரிசைகள் நிரம்பின. பக்தர்கள் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தெய்வ வழிபாடு செய்தனர். கரூரில் தவேக பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்தவர்கள் வீட்டிற்கே சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். தவேக தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இதில் காயமடைந்தவர்களை சிபிஐ அதிகாரிகள் நேரில் வரவழைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கூட்டத்திற்கு சென்று மயக்கமடைந்த வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த தாய் மகளான உஷா திவ்யா வீட்டிற்கு ஒரு பெண் அதிகாரி உட்பட 3 சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று சுமார் 2 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். நடிகர் ரஜினிகாந்த் வீட்டிற்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. பெண் ஒருவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் திரைப்பட இயக்குநர் ரவிக்குமார் வீட்டிற்கு 2 பேர் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறிவிட்டு போனை துண்டித்ததாக தகவல் வெளியானது. இதையடுத்து அழைப்பின் எண்ணை வைத்து அந்த பெண்ணை பிடித்து விசாரித்ததில் மிரட்டல் புரளி என்று தெரியவந்தது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜையும் வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜையும் நடைபெற உள்ளது. இதனையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. டிசம்பர் 27இல் பிரதான மண்டல பூஜையுடன் சபரிமலை கோயில் நடை அடைக்கப்பட்டு பின்னர் மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி கோயில் நடை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தினமும் 90,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தமிழகத்திலிருந்து கேரள மாநிலம் பம்பைக்கு 100 சிறப்பு சொகுசு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 30 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பேட் செய்வதற்கு கடினமான ஆடுகளத்தில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 159 ரன்னுக்கும் இந்தியா 189 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. தென்னாப்பிரிக்கா 2ஆம் இன்னிங்ஸில் 153 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் அடுத்த ஆடிய இந்தியா விக்கெட்டுகளை மளமளவென பறிகொடுத்தது. இறுதியில் இந்திய அணி 93 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியடைந்தது. இந்தியா தரப்பில் வாஷிங்டன் சுந்தர் 31 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் 2 டெஸ்ட் தொடர்களில் 1-0 என்ற கணக்கில் உலக சாம்பியன் தென்னாப்பிரிக்கா முன்னிலை பெற்றுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தியும் 10.5% இடஒதுக்கீடு கோரியும் டிசம்பர் 12ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் பாமக கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அன்புமணி அறிவித்துள்ள சிறை நிரப்பும் போராட்டம் குறித்த கேள்விக்கு கருத்து கூற விரும்பவில்லை என ராமதாஸ் பதிலளித்தார். அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்ல விரும்பல. எங்க போராட்டம் 12ஆம் தேதி. அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. தேர்தல் கூட்டணி குறித்து அடுத்த மாதம் முடிவு செய்யப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் கிழக்கு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய ராமதாஸ், வரும் தேர்தலில் நாம் அமைக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் என தெரிவித்தார். விஜயகாந்த் முதல்வராக இருந்தால் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பார்கள் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற தேமுதிக பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வரும் தேர்தலில் கூட்டணி அமைச்சரவை அமையும் என்றும் தேமுதிக நிர்வாகிகள் கட்டாயமாக சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சராக ஒருவேளை ஆயிருந்தா கூட ஏதோ லஞ்சம் ஊழல் புகார் கூட தலைவர் மேல ஏதாவது கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. அப்படி ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தானோ என்னவோ
எதிர்கட்சி தலைவராகவே மக்கள் மனசுல நிரந்தர முதல்வராக கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த உலகம் இருக்கும் வரை நிரந்தரமான முதல்வரா, நிரந்தர மனிதரா, தலைவர் அனைவர் மனசுல இடம் பிடிச்சிருக்காருன்னா அவர் வாழ்க்கை தான் அதுக்கான வரலாறு. அதை இந்த மதுரையில நான் சொல்ல பெருமைப்படுறேன். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் மதுரை மத்திய தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட வேண்டும் என அக்கட்சியின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை கூடல் நகர் பகுதியில் தேமுதிக சார்பில் பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் மதுரை மத்திய தொகுதியில் பிரேமலதா போட்டியிட வேண்டும் என அவரது முன்னிலையிலேயே நிர்வாகிகள் தீர்மானம் நிறைவேற்றினர். இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், கடவுளின் ஆசையும் அருளும் இருந்தால் அது நடக்கும் என்றும் வெயிட் அண்ட் சீ எனவும் கூறினார். ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வென்று முரசு வென்றெடுத்த தொகுதி. அதே மாதிரிதான் திருப்பரங்குன்றமும் முரசு வென்றெடுத்த தொகுதி. அதனால எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க விருப்பத்தை அதை சொல்றாங்க. அதுதான் ரீசனே ஒழிய இவங்க போட்டிடுறாங்க அவங்க போட்டிடுறாங்கன்றதெல்லாம் எங்க கருத்து இல்ல. தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதி நீங்க போட்டியிடணும், நான் அவங்க விருப்பத்தை சொல்றேன். கடவுள் அருளும் ஆசையுமா இருந்தால் அது நடக்கும். நான் இன்னைக்கு சொல்ல முடியாது, வெயிட் அண்ட் சீ. தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஒகேனக்கலில் அருவியில் குளித்தும் பரிசல் பயணம் சென்று அருவியின் அழகை கண்டு ரசித்தும் மீன் உணவு உண்டும் மகிழ்ந்தனர். இதனால் மெயினருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. சிவகங்கையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தேர்தல் வட்டாட்சியரை நாய் விரட்டி கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் வட்டாட்சியர் மேசியதாஸ் நடைபயிற்சி முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் நகர்ப்பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது திருநாய்கள் அதிக அளவில் சுற்றிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியான அவர் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததோடு விளக்கமளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் குடியிருப்பு வாசிகளின் தடையை மீறி 30க்கும் மேற்பட்ட நாய் பிரியர்கள் தெருநாய்களுக்கு உணவளித்ததால் இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அம்பத்தூரில் உள்ள விஜயன் நகர் குடியிருப்பு பகுதிகளில் அந்த பகுதி வாசிகளின் எதிர்ப்பு மற்றும் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி நாய் பிரியர்கள் தெருநாய்களுக்கு உணவளித்து வருகின்றனர். இதற்கு எதிராக விஜயன் நகர் குடியிருப்பு வாசிகள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினரும் வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் தடையை மீறி 30க்கும் மேற்பட்ட நாய் பிரியர்கள் ஒன்று கூடி தெருநாய்களுக்கு உணவளித்தனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பானது. பிறகு காவல்துறையினர் தலையிட்டு பிரச்சனையை தற்காலிகமாக முடித்து வைத்தனர். மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற காவிரி துலா உற்சவ கடைமுக தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு செய்தனர். கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகள் மயிலாடுதுறை துலா கட்ட காவிரியில் ஐப்பசி மாதம் புனித நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதாக ஐதீகம். இதன்படி ஆண்டுதோறும் ஐப்பசி 1ஆம் தேதி காவிரி ஆற்றின் இரு கரைகளிலும் அமைந்துள்ள சைவ வைணவ தலங்களில் துலா உற்சவம் தொடங்கி மாதம் முழுவதும் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும். காவிரி துலா உற்சவத்தின் கடைசி 10 நாட்கள் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. முக்கிய வைபவமான கடைமுக தீர்த்தவாரியையொட்டி அபயாம்பிகை சமேத மாயூரநாதர் சுவாமி, அறம்பிளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் சுவாமி காவிரியின் தென்கரையிலும், ஞானாம்பிகை சமேத வதானேஸ்வரர், காசி விஸ்வநாதர் சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் காவிரி வடக்கு கரையிலும் எழுந்தருளினர்.
தொடர்ந்து அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி தீர்த்தம் கொடுக்க திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம் உட்பட ஏராளமான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடினர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் கேரளா உணவு வகை படையல் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஐப்பசி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையொட்டி இக்கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் சங்கிலி அலங்காரத்தில் சங்கிலி பூதத்தார், ராஜதர்பார் அலங்காரத்தில் மொட்டையன் சுவாமி அருள் பாலித்தனர். அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்று தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றினர். சில பக்தர்கள் சங்கிலியால் தம்மையே அடித்து நேர்ச்சை செலுத்தினர். ஆண்டுக்கான மண்டல மகரவிளக்கு சீசனுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. சபரிமலை தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு தலைமையில் அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து புதிய மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரியிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தார். தொடர்ந்து தந்திரி முன்னிலையில் மேல்சாந்திகள் கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றியதும் ஐயப்ப பக்தர்கள் இருமுடியோடு 18ஆம் படி ஏறி சுவாமி தரிசனம் செய்ய தொடங்கினர். 18ஆம் படிக்கு மேல் தரிசனத்திற்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தினமும் 90,000 பக்தர்களுக்கு தரிசன அனுமதி வழங்கப்பட உள்ளது. இதுவரை 22 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற முற்போக்கு புத்தக காட்சியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். கடந்த 9 தினங்களாக நடைபெற்று வந்த புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைந்தது. முன்னதாக புத்தக காட்சியை முதல்வர் நேரில் பார்வையிட்டார். அப்போது புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்களுடன் புத்தகங்கள் குறித்து அவர் கலந்துரையாடினார். சுமார் 2 மணி நேரமாக ஒவ்வொரு அரங்குக்கும் சென்று பார்வையிட்டதோடு அங்கிருந்த சில புத்தகங்களையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாங்கிச் சென்றார். அப்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உடனிருந்தார். இன்றைக்கு முதல்வர்கள் ஒவ்வொரு கடையாக வந்து பார்த்தாங்க. டெப்டி சிஎம் 2 பேரும் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு தேவையான புத்தகம் ஒவ்வொரு கடையில் பொறுமையாக நின்று பார்த்துட்டு அந்த கடைக்காரங்களோடையும் உரையாடிட்டு அவங்களுக்கு தேவையான புத்தகம் என்னவோ அதையும் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு அதற்கான தொகையும் செலுத்திட்டாங்க. ரெண்டாவது என்னென்னா, இங்கே நம்ம கடையில் நான் ஒரு சேகுவாராவோட வாழ்க்கை வரலாறு கொடுத்தேன். அது ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு புத்தகம் சேகுவாரா எடுத்தாங்க. அப்புறம் தாகூர் சிறுகதை எடுத்தாங்க. இப்படி கடை எப்படி இருக்கு, என்ன எப்படி போயிட்டுருக்கு, நல்ல விவரம் கேட்டாங்க. எல்லா கடையும் இன்னைக்கு பார்த்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு. மக்களின் வாக்குரிமையை காக்கக்கூடிய பணியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமை தொடக்கி வைத்த பிறகு இவ்வாறு தெரிவித்தார். மேலும் பிஎல்ஓ அனைவரும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கூறினார். இது நாங்கள் மட்டுமல்ல, பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள், உங்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளாக இருந்தாலும் யாரும் ஏமாந்து விடாத வண்ணம் நாம் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது என்பது. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் 125 சீட்டு கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒவ்வொரு இயக்கம் அது அவங்களோட இயக்கம் சார்ந்தது, அதெல்லாம் முடிவு செய்ய வேண்டிய அந்தந்த தலைவர்கள் தான் முடிவு செய்யணுமே தவிர இது சார்ந்து நான் கருத்து சொல்ல முடியாது. எங்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, எங்களுக்கான தலைவர்கள் இருக்காங்க. இது சார்ந்து பதில் சொல்ல வேண்டிய தலைவர்கள் யார் இருக்குன்னு அவங்க தான் எனக்கு பதில் சொல்லுவாங்க. அரசு பள்ளிகள் மூடப்படுவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோ பதிவில் நடப்பாண்டில் மட்டும் 208 அரசு பள்ளிகள் மூடு விழா கண்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். டாஸ்மாக் கடைகளை திறந்து வருமானத்தை பெருக்குவதில் அக்கறை காட்டும் அரசு பள்ளிகளை தொடர்ந்து செயல்பட வைப்பதில் கவனம் செலுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டார். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியிலும் எடப்பாடி கே. பழனிசாமி ஆட்சியிலும் அரசு பள்ளிகளை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் ஆர்.பி. உதயகுமார் பட்டியலிட்டார். அரசு பள்ளிகளில் முகவரி இழந்து மூடுவிழா கண்டு இன்றைக்கு மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது. தனியார் பள்ளியிலே இடஒதுக்கீடு சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு உதவித்தொகையாக மத்திய அரசு வழங்கிய கல்வி நிதியை கூட இந்த திமுக அரசு இன்னும் விடுவிக்கவில்லை. இதனால் மாணவர் சேர்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது.
கொரியன் நிறுவனத்தின் முதலீடு ஆந்திரா செல்வதால் 20,000 வேலை வாய்ப்புகள் பறிபோயுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழகத்தில் 1720 கோடி முதலீடு செய்யவிருந்த தென்கொரிய நிறுவனம் வாசங் தற்போது ஆந்திராவில் முதலீடு செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று வீண் பேச்சு பேசும் முதல்வர் ஸ்டாலின் முதலீடுகளை கோட்டை விடுவதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். எஸ்ஐஆருக்கு எதிராக தாவைக்கா போராட்டம் நடத்தியதை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்தார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எஸ்ஐஆர் நியாயமானது என்று சொல்பவர்களிடமிருந்து வேறுபட்டு மக்களுக்காக போராடும் எல்லா கட்சிகளையும் தாங்கள் வரவேற்பதாக கூறினார். வரவேற்க தகுந்தது தான் செய்யணும். அட்லீஸ்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐஆர் சரியாக நடக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, அவதிப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லல் பட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எஸ்ஐஆர் நியாயமானது என்று சொல்லுகிறார் என்றால், அப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு மக்களுக்காக போராடுகிறார்கள் எல்லா கட்சியும் நாங்கள் வரவேற்கிறோம். அரசா மக்களா என்று வரும்போது நாங்கள் மக்களுடன் தான் இணைந்து செயல்படுவோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். திருச்சி தஞ்சாவூர் இடையிலான அரியமங்கலம் முதல் துவாக்குடி வரையிலான 15 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையில் முறையான சர்வீஸ் சாலை இல்லாததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து கலந்தாய்வு கூட்டம் நடத்திய சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன், சர்வீஸ் சாலைக்காக போராடும் மக்களுக்கு முழு ஆதரவு தருவதாகவும் தமிழக அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம் என்றும் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது உறுதி என்றும் 2ஆம் இடத்துக்கு தாவைக்க பாஜக இடையே போட்டியிருக்கும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார். தஞ்சை பூதலூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடந்த மாட்டுவண்டி பந்தயத்தை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவைக்க திமுக இடையே போட்டி என்ற நிலையை உருவாக்க விஜய் திட்டமிடுவதாக கூறினார். யார் யாருக்கு போட்டி எனினும் இறுதியில் வெல்லப்போவது திமுக தான் என்று தெரிவித்தார். எனவே முதலிடம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, 2வது இடம் யாருக்கு என்பதுதான் பாஜக தாவேக கட்சிகளுக்கு இருக்கிற போட்டி. எனவே வெல்லுவது உறுதி, தமிழகத்தை மீண்டும் தளபதி ஆளுவது உறுதி. மறைந்த திரைப்பட இயக்குநர் வி சேகர் உடல் சொந்த கிராமத்தில் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் கண்ணீரஞ்சலிக்கிடையே பெற்றோரின் சமாதிக்கு அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் நெய்வனத்தம் கிராமத்தில் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்ட வி சேகர் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தமிழக சட்டமன்ற துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, எழுத்தாளரும் நடிகருமான பவா செல்லதுரை ஆகியோர் வி சேகர் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பிறகு பெற்றோர் சமாதி அமைந்துள்ள சொந்த நிலத்துக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வி சேகரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தாம் இறந்த பிறகு பெற்றோர் சமாதி அருகே அடக்கம் செய்ய வேண்டும் என்று வி சேகர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பெங்களூருவில் உள்ள பரப்பன அக்ரஹாரா சிறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அங்குள்ள கைதிகள் மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரப்பன அக்ரஹாரா சிறையில் உள்ள பயங்கரவாதி சகில் மன்னா உள்ளிட்ட கைதிகள் செல்போன்கள் பயன்படுத்தும் வீடியோ வெளியாகியிருந்தது. இதுகுறித்து சிறையில் ஆய்வு மேற்கொண்ட போது ஊழியர்கள் சிலர் கைதிகளுக்கு மொபைல், கஞ்சா வாங்கி கொடுத்ததை சக கைதிகள் வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டியது தெரியவந்துள்ளது. இதன் பின்னணியில் நடிகர் தர்ஷனின் ஆதரவாளரான தன்வீர் கவுடா இருக்கலாம் என்ற ஐயத்தின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. போதைப் பொருட்களுடன் தங்கள் நாட்டிற்குள் நுழைய முயன்ற படகை கரிபியன் கடற்பகுதியில் தாக்கி அழித்துள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதில் படகில் இருந்த 4 பேரும் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. படகில் போதைப் பொருள் கடத்தி வருவதாக கூறி கடந்த சில மாதங்களில் அமெரிக்கா நடத்தும் 20வது தாக்குதல் இதுவாகும். போதைப் பொருள் கடத்தலுக்கு துணை போவதாக வெனிசுலா நாட்டை அமெரிக்கா குற்றம் சாட்டும் நிலையில் அதை அந்நாடு மறுத்து வருகிறது. சென்னையில் நடந்த செல்லப்பிராணிகளுக்காக நடைபெற்ற சிறப்பு முகாமில் 2552 செல்லப்பிராணிகளுக்கு நாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போர் அவற்றை பதிவு செய்து உரிமம் பெறாவிட்டால்
5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி அறிவித்தது. இதற்கான கெடு வரும் 24ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருவதால் சென்னையில் பல்வேறு இடங்களில் செல்லப்பிராணிகளுக்காக சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. 2 வாரங்களாக நடந்த முகாமில் இதுவரை 3,319 செல்லப்பிராணிகளுக்கு நாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தி மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் வழங்கப்பட்டது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மகுவா மொய்த்ரா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப பணம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐக்கு லோக்பால் அமைப்பு ஒப்புதல் கொடுத்துள்ளது. அத்துடன் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின் நகலையும் ஊழல் தடுப்பு அமைப்பான லோக்பாலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடும்ப பிரச்சினையை லாலு பிரசாத் யாதவும் ரஃப்ரி தேவியும் சரி செய்ய வேண்டும் என பீகார் பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் முன்னாள் முதல்வர் லாலுவின் மகள் ரோஹிணி எடுத்த முடிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், லாலு குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டிருப்பது கவலை அளிப்பதாக கூறியுள்ளார். வெளியாட்களிடமிருந்து குடும்பத்தை பாதுகாக்கும்படி லாலு தம்பதிக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதே விவகாரம் குறித்து பேசியுள்ள ஜேடியு மேலவை உறுப்பினர் காலத் அன்வர் ரோஹிணியை விமர்சனம் செய்துள்ளார். திமுக அறிவு திருவிழாவை நடத்துவது ஏன் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவின் அறிவு திருவிழாவின் நிறைவு நாளில் பேசிய அவர், அறிவு இருக்கிறவர் அறிவு திருவிழா நடத்துகிறார் என்றும், அறிவு என்ற வார்த்தையை கேட்டால் சிலருக்கு அலர்ஜி எனவும் குறிப்பிட்டார். அடிமைகளையும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம் அச்சப்பட தேவையில்லை என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம்? யாரை கேட்டு நடத்துறீங்க? எதுக்காக நடத்துறீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்தலாம். அது அறிவு திருவிழால அவங்களை விமர்சிச்சு பேசிட்டு வந்து கோபம் வேற. எப்படி போலீஸ பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அதனால அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அலர்ஜி. சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? கிருமிகிட்ட எப்படி நம்ம விலகி நிக்கணும்ங்கிறதுக்காக தான் பேசினாதான் சுகாதார மேம்பாட்டை பத்தி நம்ம தெளிவா பேச முடியும். அதுபோலதான் அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்க பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம். அறிவுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டிய கழகமாக இயக்கமாக இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த உரிமையில தான் நாம அறிவு திருவிழாவை நடத்துறோம். நாம இப்போ அத்தனை பேருக்கும் வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு சவால் விடுறோம். நீங்களும் நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பார்ப்போம். அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம அச்சப்பட தேவையில்லை. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல தேவை. ரயில்களில் அனைத்து வகுப்பு பெட்டிகளிலும் நாய், பூனை ஆகியவற்றை கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில்வே அறிவிப்பின்படி முதல் வகுப்பு குளிர்சாதன பெட்டியில் செல்லப்பிராணிகளுடன் பயணிக்க விரும்புவோர் ஏசி முதல் வகுப்பில் முன்பதிவு செய்ய டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் அலுவலகம் அல்லது பொது மேலாளர் அலுவலகத்தை அணுக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நாய்கள், பூனைகள் ஆகியவற்றை இதர வகுப்புகளில் கூடையில் வைத்து எடுத்துச் செல்லலாம் என்றும், IRCTC இணையதளத்திலேயே ரயில் பயணச்சீட்டு முன்பதிவின் போது செல்லப்பிராணிகளை கொண்டு செல்வதற்கான கட்டணத்தையும் செலுத்தி முன்பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் வரலாற்று நினைவுச் சின்னங்கள் அமைந்துள்ள இடங்களை திருமணத்திற்காக வாடகைக்கு விட அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. முதல் கட்டமாக இந்த திட்டத்திற்கு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிப்பாய் கழக நினைவுச் சின்னம் உள்ளிட்ட 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. டெஸ்டினேஷன் வெட்டிங் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு இந்த இடங்களை வாடகைக்கு விடும்போது அரசுக்கான வருவாய் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இதனிடையே இதுபோன்ற திட்டங்களால் நினைவுச் சின்னங்கள் சேதமடையும் அபாயம் உள்ளதாக தொல்லியல் ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பாகிஸ்தானின் லாகூர் நகரம் உலகின் மிகவும் மாசடைந்த நகரங்களின் பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. பல நாட்களாக லாகூர் நகரம் புகைமூட்டத்தால் சூழப்பட்டிருந்தது. குறைந்த தர டீசல் புகை, பயிர்களை எரிப்பதால் ஏற்படும் புகை உள்ளிட்ட காரணங்களால் உலக சுகாதார அமைப்பு சுகாதாரமானது என அறிவித்த காற்றின் அளவை விட 80 மடங்கு அதிகரித்தது.
குறிப்பாக சனிக்கிழமையன்று காற்றின் தரக்குறியீடு 396 உயர்ந்தது. இதன் காரணமாக பொதுமக்களை பாதுகாக்க பள்ளிகளை மூடுவது மற்றும் சில வணிக நிறுவனங்களின் நேரங்களை கட்டுப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு எடுத்து வருகிறது. இந்தியாவில் 30,000 புதிய பைலட்டுகள் தேவைப்படுவதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தற்போது 834 பயணிகள் விமானங்கள் உள்ள நிலையில் 8,000 பைலட்டுகள் உள்ளதாக அமைச்சர் கூறினார். புதிதாக 1,700 விமானங்களை இந்திய நிறுவனங்கள் வாங்க உள்ளதாகவும் அப்போது 25,000 முதல் 30,000 பைலட்டுகள் கூடுதலாக தேவைப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். விமான போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாக உள்ளதாகவும் அதற்கேற்ற பணியாளர்களை உருவாக்கும் முயற்சி மையங்கள் தேவைப்படுவதாகவும் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறினார்.